ஹாய், வெரி குட் மார்னிங். குட் என் மார்னிங். வாய்ஸ் வாழ்க கிளியர்? வளமுடன் சார். கேக்குது எஸ், சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். எக்கோ லைட்டா எக்கோ அடிச்சுது. இப்போ கிளியரா இருக்கா? காலை வணக்கம் சார். ஓகே சார். எஸ், பிரபாகரன் சார், காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெரி நைஸ். நமக்கு இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவுமே வெரி குட் மார்னிங். Are you NPD disorder personnel? அந்த என்பிடினா என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஒரு முக்கியமான பிரச்சனை. நிறைய பேரு வீட்டுல பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம். போன் பாக்குறது தானே சார், லேட் நைட் வரைக்கும் போன் பாக்குறது. அது இப்போ நிறைய பேருக்கு அந்த டிசார்டர் இருக்கு. இல்ல, போன் பாக்குறது இல்ல, இது யார் இப்ப சொன்னது? எஸ், கரெக்ட். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த ஒரு மோசமான நிலை நிறைய பேர் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களின் மூலமாக பெண்கள் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த கேரக்டர் நிறைய இருக்கு. இந்த கேரக்டர் என்ன இருக்கு, நிறைய இருக்கிறாங்க. சோ இவங்க எதையுமே புரியாம சுயநலமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள். ஒரு காலத்துல இந்த சுயநலவாதி அப்படின்னு ஒரு பெரிய பட்டம் நிறைய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அந்த மாதிரி சுயநலவாதிகளாக நிறைய பேர் இருக்கவும் செஞ்சாங்க. இந்த காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா, அந்த சுயநலமான மனிதர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இல்லாமையே பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, யார் இதுல பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது இல்லை. இங்க இதுதான் பெரிய ஒரு பியூட்டினே சொல்லலாம். இந்த டிசார்டர் இருக்கக்கூடியவர்கள் டிசார்டர் மாதிரி வந்துரும் அப்புறமா. ஆமா, இது அவங்க பாதிக்கப்படுறது இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை மட்டுமே பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற இந்த டிசார்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மற்றவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையுமே மிக கேள்விக்குறியாக மாற்றிடுது. அவங்க எதுவுமே செய்ய முடியாம கை கட்டிய நிலையில் இவர்களோடு சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது மேக்சிமம் திருமணத்துக்கு பின்னால் தான் அறியப்படுகிறது. இதெல்லாம் தான் இதோட மெயினான இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா இந்த என்பிடி உடைய மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது வெரி ஸ்மார்ட். எப்படி? வெரி ஸ்மார்ட். உலகத்திலேயே இவங்களை விட நல்லவங்க யாருமே இல்லை. இவங்களை விட யாருமே நல்லவங்களே கிடையாது. என்ன காரணம்? வெளியே இருக்கிற மனிதர்களுக்கு மிக உதவிகரமான மனிதர், வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிக மிக சப்போர்ட்டிவான ஒரு மனிதர், யார் என்ன கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய நபர், விழுந்து விழுந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடிய மனிதர். அப்ப ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, உறவுகள்லாம் என்ன சொல்லுவாங்க, வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இவரை எப்பவுமே சர்டிஃபைடு பர்சனாக, இவரை எப்பவுமே ஒரு நல்ல மனிதராகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்ப இவரை விட ஒரு சூப்பர்மேன் யாரும் இருக்க முடியாது இல்லையா? ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, வீட்டு குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு திருமணம் நல்ல காரியம் நடக்குதுன்னா இவரு தான் முன்னாடி இருப்பார். இவர் வந்து எல்லா டிசிஷனும் இவரு தான் எடுப்பார். எல்லா நிகழ்வுகளுக்கு தேவையான எல்லா பொறுப்புகளையும் இவர் தலையில ஏற்றுப்பார். ஓடுவாரு, உழைப்பாரு, சாதிப்பாரு, மக்களுக்கான எல்லா விஷயங்களையும் கொடுப்பாரு இல்லையா? நம்மளுடைய அந்த கிளாஸ்ல டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல நீங்க யார் கோர்ஸ் கவுன்சிலர் இருக்கீங்களோ ஒன் மோர் டைம் இந்த இதை வந்து போஸ்ட் பண்ணுங்கம்மா, ஜாயின் நவ் அப்படின்னு ஒரு மெசேஜும் கொடுங்க. ஏன்னா யாருக்காவது மெசேஜ் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டைமிங்லையும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அதில் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நான் என்னோட இதெல்லாம் எடுத்து தான் போட முடியும். அதனால நீங்கள் போட்டிங்கன்னா சௌரியமாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, இந்த லிங்கை ஷேர் பண்ணிட்டு ஜாயின் நவுன்னு கொடுங்க. அப்போ அந்த மாதிரி அதிகமான மனிதர்கள் வந்து இவர்களால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. உறவுகள் வந்து அதிகமா முக்கியமான சப்ஜெக்ட். ஓகே ஓகே மேடம். இல்ல குரூப்ல பண்ணுங்கம்மா, குரூப்ல போட்டுருங்க. Yes. பாருங்க, இப்ப பாருங்க ஸ்பீட்ல வராங்க. எஸ் எஸ் ஓகே. விஜயராமன் சார், உங்களோட கேமராவை கரெக்டா வச்சுங்க. வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா வச்சுங்க. ஓகே, நைஸ். இப்பதான் உங்க ஃபேஸ் தெரியுது. எஸ் எஸ், வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எஸ்மா, ஹாப்பி உங்க மார்னிங் கொரியர் சார். வந்துருச்சுன்னா, குட் உங்க மார்னிங் கொரியர் சார். அங்க வந்துருச்சு. சார் என்னோட குட் கேமரா மார்னிங், ஆன்ல குட் இருக்கு. மார்னிங், குட் மார்னிங். சார் விஜயதர்மன் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார் என்னுடைய கேமரா ஆன்ல இருக்கு. இல்ல இல்ல, விஜய தர்மன் இல்ல, விஜயராமன். ஓகே 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 அவரோட கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இப்ப இது வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா குடும்பத்தை சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஜாப்னா இப்ப மேபி வந்து நல்ல ஒரு ஓனராக பாஸா இருப்பார் அவரு. அப்போ அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மேபி அவர் வந்து ஒரு ஹெச்ஆராவா இருப்பாரு, சிஇஓவா இருப்பாரு, இல்லைன்னா வந்து அங்க ஒரு மேனேஜரா இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிஹேவியர் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பர்டிகுலரா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் இருந்தா அந்த கவர்மெண்ட் ஆபீஸே ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா இவங்களோட சிந்தனைகள் ஒரு மாநிலத்தையே முழுமையாக பாதிக்கக்கூடியதாக மாறுகிறது. இவர்கள் எல்லாருமே வந்து மொத்த மாநிலத்தையே அழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் எல்லாம் வாங்குறாங்க, ஃபுல்லா சம்பளம் கிடைக்குது. மாசம் மாசம் அதுக்கு மட்டும் பெர்ஃபெக்டா என்ன உண்டோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல சில பொறுப்புகள், சில நடவடிக்கைகள், சில மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான அப்ரூவல், அந்த மாதிரி எதாலாம் இருக்கலாம். ஆனா இந்த குணம் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிக்னேச்சரை போடவே மாட்டாங்க. அவர்கிட்ட ஒரு வருஷமா 6 மாசமா ஒரு பேப்பர் அங்கேயே இருக்கும். அவர் ஒரு சைன் போட்டு கொடுத்தா அந்த நபருக்கு மிகப்பெரிய மாற்றம் வரலாம், சம்பளம் கிடைக்கலாம், அவங்க வாழ்க்கையில சரியாகலாம், என்ன வேணா நன்மைகள் நடக்கலாம். ஆனா அவர் கையெழுத்து போட மாட்டார். அந்த நபர்கிட்ட போய் நம்ம பேசி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில தனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு சைன் போடுறதுனால
அவருக்கு அவர் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அளவுக்கு இந்த பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற நபர் செய்யக்கூடிய தவறு அத்தனை நபர்களோட உயிரை வாங்கக்கூடியதாக மாறுகிறது. ஏன்னா இவர் மனசு வச்சா டக்குன்னு ஒரு சைன் போட்டு அந்த ஒரு பில் பாஸ் பண்ணி கொடுத்துடலாம், யாருக்காவது கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைச்சிருக்கலாம். ஆனா இவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா நாளைக்கு இவருக்கு போய் நின்று பதில் சொல்லணுமாமா, நாளைக்கு இவர் பாதிக்கப்பட்டுருவாராம். அப்ப இங்க சாப்பாடு இல்லாம, வாழ்க்கை இல்லாம, கடன் அடைக்க முடியாம, அந்த தொழிலையும் அந்த ஜாப்லயே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இடமாற்றம் கிடைக்காம குழந்தைகளை பிரிஞ்சு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் சொல்லக்கூடிய சில மாநிலங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளவு மோசமா நடக்கக்கூடியவர், கேவலமான இந்த மாதிரி மனநிலை சுயநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த சுயநல மனநிலை இருக்கக்கூடியவர்கள் ஒரு பையனை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. போய் பார்க்கும்போது ஊரே சொல்லும், சூப்பர் மேன், வாட் அ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுப்பு! ஏன்னா அந்த திருமணத்துக்கு முன்னாடியே நல்ல பொறுப்பா வீடு வாங்கி வச்சிருப்பான், கடை காரியம் அது இது செலவு கூட, வீடு, அவங்க அப்பா அம்மா ஊரு எல்லாமே செஞ்சு வச்சிருப்பான். அப்ப ஊரே அவரை பார்த்து என்ன சொல்லும்? நல்ல மனுஷன்னு சொல்லும். அப்போ தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட அந்த சுயமான மனநிலை என்னங்கிறது தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு ஒரு குண்டூசி கூட வாங்கி தர மாட்டார். ஏன்னா அவர் எவ்வளோ கண்டித்தனம் பண்ணனாலதான், அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை ஒண்ணு கூட அனுபவிக்காதனாலதான் அவரு அவ்வளோ நல்ல மனுஷனா எல்லாமே செஞ்சு வச்சிருக்கார், இல்லையா? எஸ்ஆர்னோ? அப்போ அந்த பெண்ணுக்கு, யாருக்கு? அந்த மனைவிக்குத்தான் இந்த வலி என்னங்கிறது உண்மையிலேயே புலப்படும். உண்மையிலேயே அந்த கஷ்டம் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ இல்ல அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அந்த பையன் ரொம்ப கரெக்ட், அது அந்த பொண்ணோட பிரச்சனையாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஆனா இவன் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாப்ல, ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாரு, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வியாபாரம், பணம் சேர்த்துறது, ஓடுறது, உழைக்கிறதுனே இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு பயங்கரமா அவங்க அப்பாவோட செல்லமா ரொம்ப செலவு பண்ணி வாழ்ந்து வந்திருக்கும். இங்க வந்தா தண்ணிக்கு கூட அளந்து டம்ளர்ல அளந்து கொடுப்பாரு, பில்லு ஓவர் ஆயிரும், அளவா தண்ணி குடிங்க. அந்த மாதிரி இவங்கதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய மனிதர்கள். சோ இந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ளார ஒருத்தர் நான் பிஹேவியர் பார்த்திருக்கிறேன். வீட்டுல அது மாதிரி நான் அனுபவிச்சேன் சார். ஏம்மா? அது மாதிரி நான் அனுபவிச்சேன். நீங்க அனுபவிச்சீங்களா? ஆமா ஆமா. எஸ். அப்போ ஒரு ஃபுட்டு நம்ம வீட்டுல செய்யறோம்னா, செஞ்சா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, இல்லையா? அதை வீட்டுல இருக்கிறவங்க திரும்ப யூஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஆனா இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம ரோட்ல இருக்கிறவங்களுக்கு கொண்டே கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ஆகும்? அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட முடியாம அளவா சாப்பிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஊருக்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல பேர் வர்றதுக்காக கொண்டு போய் அங்க கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நல்லது செய்வாங்க. வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியாம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் காசை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, உதவி செய்யறது, தானம் பண்றது, அதே மாதிரி நல்லது செய்யறது, அவங்களுக்காக மற்றவர்களுக்காக ட்ரெஸ் போடுறது. கேவலமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் கூட மற்ற மனிதர்களுக்காக, ஊர்ல இருக்கிறவங்களுக்காகத்தான். ஏன்னா 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க?
அந்த ஒரு அடிப்படையிலேயே இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவரு வாங்கி போடுற அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ல ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி தர மாட்டாங்க. நல்லது கூட ஒழுக்கமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா வெளியே கொண்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஹேவியர் என்னன்னா, வெளியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லதா சொல்லுவாங்கங்கிறதுக்காக இவர் போடுற ட்ரெஸ்ஸும் ஹைலி காஸ்ட்லியஸ்ட் எல்லாம் போட்டுக்குவாரு. ஆனா தன்னோட மனைவிக்கோ தன்னோட குடும்பத்துக்கோ எதையும் நல்லதே செய்ய மாட்டாரு. ஸோ இந்த சுயமாக சிந்திச்சு சுயநலமாகவே நடக்கக்கூடிய மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலை அப்படிதான். அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பொருட்கள் அவங்க காசு கொடுத்து அவங்க வாங்கி வச்சிருக்கிறத, ஒரு சோப்புனா கூட சரி, தன்னோட மனைவி கூட உபயோகக்கூடாது. மேபி அந்த பொருள் அங்கேயே இருந்து கெட்டு அழுகி நாசமாயி, இல்லைன்னா அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி உடைச்சு தூக்கி எரிக்கதான் முடியுங்கிற அளவுக்கு ஆனா கூட அந்த பொருளை அங்கிருந்து நகர்த்துறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொருள் அங்கேயே இருக்கணும், ஏன்னா அது அவரோட தான். அந்த மெமரிஸ் வச்சிருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இது தப்புன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஒரு 12 வயசுல ஒரு டாய் வாங்கி கொடுத்தது, அதே மாதிரி 20 வயசுல ஒரு முத சைக்கிள் வாங்கினது, ஒரு 40 வயசுல பைக் வாங்கினதுன்னு என்னெல்லாம் அவங்களுக்குன்னு வாங்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அதை எல்லாமே பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் ஏறி உட்காரக்கூடாது, ஓட்டக்கூடாது, அதை யாரும் தொடக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்மா, 200% கரெக்ட். இந்த மாதிரி ஒரு மோசமான மனநிலையில இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கனால கூட இருக்கிறவங்களுக்கு கடுமையான வலிகள். ஏன்னா அவங்க எதை செஞ்சாலுமே சுயநலமா சிந்திச்சுதான் செய்வாங்க. இப்போ வீட்டுல உங்களுக்கு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி தராங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு மாசமா திங்காம இருந்து அவருக்கு ஒரு தோணல் வரணும், தனக்கு வேணுங்கும் போதுதான் வாங்கி கொடுப்பாரு. மற்றபடி அவங்களுக்கு வாங்கி தர மாட்டாரு. நீங்க பட்னியா கலந்தா கூட கவலைப்பட மாட்டாரு. அதே மாதிரி அவங்களோட அந்த பொருட்களை தொடர்றது, யூஸ் பண்றது, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே தனக்கு பாதிப்பு வருமா வராதா, தனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்னு எவ்வளோ பெரிய உசுறு போற வேலையா இருந்தாலும் சரி, யார் என்ன கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல யாராவது ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டாலும் சரி, கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க. இந்த குணம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு காலத்திலும் செய்ய மாட்டார்கள், செய்ய சம்மதிக்க மாட்டார்கள். இப்போ அவரு நினைச்சா அந்த கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், அவரு நினைச்சா அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனா இந்த சுயநல புத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது கூட விட மாட்டாங்க. ஏன்னா அந்த நல்லது செஞ்சதுனால இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு சிந்திப்பாங்க. ஆனா இதுல ஒண்ணுமே இருக்காது. வெரி சிம்பிள் மேட்டரா இருக்கும், இல்ல ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் விஷயமா இருக்கும். இருந்தாலும் இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான சுயநலவாதிகளாக, மற்றவர்களுக்கான எந்த விதமான ஒரு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்காதவர்களாக, சுயநல சிந்தனையோட மற்ற மனிதர்களை மிகப்பெரிய வழிகளுக்கு ஆட்படுத்தக்கூடியவர்களாக, இதுல உச்சகட்டத்துல இருக்க உலகத்திலேயே நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தெரியுமா? இந்த குணாதிசயத்துல உலகத்திலேயே நம்பர் 1ல சர்டிஃபைடு ஒரு நாடு இருக்குது. சவுத் இந்தியா சார். இந்த நாடு சவுத் இந்தியா. சவுத் இந்தியா இல்லம்மா, சவுத் இந்தியாவில் அப்படி இல்ல. நம்ம இந்தியாவா தான் சார் இருக்கோம். யுஎஸ்ஏ, யூஎஸ்ஏ தான் சார். அமெரிக்கர்கள், சார் அமெரிக்கர்கள் யூஎஸ்ஏ தான் சார். அங்க இருக்கிறவங்க தான் சார் அந்த மாதிரி. உலகத்திலேயே இந்த மாதிரி சர்டிஃபைடு ஆளுங்க எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால தான் இருக்காங்க. அமெரிக்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, ஒரு நாட்டு தலைவர் எல்லாருமே இப்படித்தான் சிந்திப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு நன்மை கிடைக்கிறத தவிர்க்கிறது, நிறைய நாடுகளுக்கு இடையில போய் போரை மேற்படுத்தி விடுவது, தூரமா இருந்து சப்போர்ட் பண்ணி போர் வர வைக்கிறது,
இந்த மாதிரி பலவிதமான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா அந்த யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய மனிதர்கள். இதுக்காக நிறைய சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மனநிலையை சரி செய்வதற்காக இந்தியாவை நோக்கி வருகிறார்கள். ஏன்னா உலகத்திலேயே அதிக சுயநலம் இல்லாத மாநிலம் தமிழகம். வந்தோரை வாழ வைப்பவர்கள், வருவோரை வரவேற்கும் மனநிலை உடையவர்கள். தெரியுமா? எமோஷனல் அதிகமா இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய மனிதர்கள், மிக மிக எமோஷனல் இருக்கக்கூடியவர்கள். எப்பவுமே தமிழ்நாடு தான் உலகத்திலேயே நம்பர் 1 கூட சொல்லலாம். மனிதாபிமானத்துல உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள், சிறந்த, அதே மாதிரி சேஃபஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா, சேஃபஸ்ட் பிளேஸ் இன் டூரிசம் தமிழ்நாடு தான். எஸ் சார், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்லிருக்கேன் சார். ஒரு பூக்கு கூட தன்னுடைய தேரை விட்டுட்டு போற அளவுக்கு இல்ல, தமிழகத்தை தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா உலகத்திலே 2-3 இடத்துல மிகப்பெரிய சர்டிஃபைடு அங்கீகரிக்கப்பட்ட மனநிலை, அதாவது சிறந்த மனிதர்கள்னு மனநிலை இருப்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும், அதே மாதிரி டூரிசம்ல இருக்கலே சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதும் தமிழ்நாடு தான். கேரளா கூட சேஃபஸ்ட் பிளேஸ் கிடையாது டூரிசம்ல. மூணாறுலாம் போனீங்கன்னா அனுபவ ரீதியாவே நீங்க தெரிஞ்சுப்பீங்க, ரொம்ப கெட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஊர் மூணார். தெரியுமா உங்களுக்கு? மூணாறுல இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப கேவலம். தமிழகத்திலேயே ஒரு மோசமான மனநிலையில மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா மூணாறுல இருக்கக்கூடிய மக்கள் தான். ரொம்ப ரவுடிசம், ரொம்ப மோசமான திருட்டு, அங்க வரக்கூடியவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி பல வேலைகளையும் செய்யக்கூடிய. அதே மாதிரி சமீபத்துல அந்த மூணார் டூரிசம் ஒரு அன்சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லி டிக்ளேரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க அதிகமான சுயநலமான விஷயம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர்த்தை ஏமாத்தி இருக்கிறாங்க அங்க ஏரியால. அதனால மூணாருக்கு யாராவது தேக்கடி, மூணார் அந்த பக்கம் டூர் போறீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப கேவலமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். உங்களை எப்படி ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதிகமா ஏமாத்துறது தாய்லாந்து. தெரியுமா உங்களுக்கு? அதனால இந்த மாதிரி சில இடங்களுக்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே அடுத்தவர்களுக்கு கொடுக்காம தானாக வைத்து கொண்டு அதை இது பண்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பயங்கரமான சந்தேக குணம். இதோட பேக்கப்ல என்னதான் இருக்குது? ஏன் இந்த மனநிலை இருக்கிறவங்க நிறைய சந்தேகமான மனநிலையில இருக்காங்கன்னா, இவர்கள் சுயநலவாதிகள் தானே. இந்த சுயநல மனநிலை இருக்கிறனால இந்த திருடனுக்குத்தான் திருடுறது எப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, இல்லையா? போலீஸுக்கு கூட திருட்டு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா திருடனுக்கு திருட்டு எப்படி நடக்கும், திருட்டு எப்படி செய்யறதுன்னு அற்புதமா கத்து வச்சிருப்பான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அதுல அதே மாதிரிதான் பாம்பின் கால் பாம்பறியும், இல்லையா? பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்பிடி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய சீக்கிரட்டான தப்பு செய்யக்கூடியவர்கள், சீக்கிரட்டா நிறைய தவறுகளை செய்யக்கூடியவர்கள். அவங்க ஒழுக்கமான மனநிலையில இருக்கவே மாட்டாங்க. தப்பான உறவுகள் அதிகமா வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லையா? ஸோ வெளியே இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் போது 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இவரோட சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவர் கூட சேர்ந்தா நிறைய பணம் கிடைக்கும், இவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி போய் ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு போய், இப்பதானே அவரோட கணவர் இறந்து போனாரு, நீங்க ஏன் தேவையில்லாம அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா,
இவர் அதுல ரொம்ப மோசமா நடந்துக்கவும் செய்வாரு, தப்பான பிஹேவியர் இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா தான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா நல்ல மனிதனா நடக்கிறதாக காண்பித்துக் கொள்வார். தன்னை வந்து நல்ல ஒரு மனிதராக காண்பிச்சுட்டு இது மாதிரி நிறைய தப்பான விஷயமெல்லாம் செஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா ஒய்ஃப்ட வந்து, நீ எதுக்கு போன் பேசுற, யாரு கூட பேசுற, எதுக்காக பேசுற, என்னத்துக்காக பேசுற, யார் அந்த ஆண், யார் அந்த பெண், யார் அந்த குரூப், யார் அந்த கம்யூனிட்டி, இப்படி சொல்லி பல விதத்திலையும் இவங்களை பிளேம் பண்ணி கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வைப்பாங்க. கேட்டா என்ன மனநிலை, இவங்க என்ன மாதிரியான மனநிலைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க செஞ்ச தப்ப அவர்கள் கூட இருக்கிறவங்க செய்யற மாதிரி இமேஜின் பண்ணி விடுவாங்க, இவங்க கிரியேட் பண்ணி விடுவாங்க. ஸோ இவங்களோட தப்பை வெளிப்படுத்தாம இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற மனநிலை மற்றவர்கள் மீது புகுத்துவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்கள மோசமா காமிச்சிட்டு இவங்களை நல்லதா காமிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதெல்லாமே மிகப்பெரிய மனம் சார்ந்த நோய்கள். இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா சொந்த தாய் தகப்பன் பாதிக்கப்படுறாங்க, சொந்த மனைவி பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க, அதுவும் பெண் குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு தன்னோட குழந்தைய ஒழுக்கமா இவர் வளர்த்துறாராமா. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு வந்து ஒரு 13 வயசு ஆயிடுச்சுன்னா, இங்க போகாத, அங்க போகாத, இங்க நிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை வந்து ஒரு சிறைச்சாலையில வச்சு வளர்த்துவார். ஸோ அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா தனக்கு எப்போ அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே தான் வந்து ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருவாங்க. இதுக்கு காரணம் என்ன, இவர் செஞ்ச தப்புக்கு மற்றவங்க தப்பு செய்யக்கூடாதாமா. ஏன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்கெல்லாம் இப்படித்தான் நடப்பாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த பெண்கள் வந்து இப்படி மனநிலைக்கு மாறுவாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த ஆண் வந்து இப்படியெல்லாம் தப்பு செய்வான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு ஆல்ரெடி இவர் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காரு, இவர் தப்பான ஆளு, தப்பான பழக்கம் வச்சிருந்தாரு, அதுக்காக மற்றவர்களையும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த சந்ததியே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப வீட்டுக்குள்ள வந்து கத்துறது, பேசுறது, டேலண்ட் ஆகுறது, ரொம்பவுமே வந்து அந்த ஆளுமையை வந்து செலுத்துறது, இந்த காரணம் இல்லாம கோவப்படுறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, இதையெல்லாம் செஞ்சு குடும்பத்தையே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுல மனநிலையில பாதிக்கப்படக்கூடியவங்க அவரை பெற்ற தாய் தகப்பனும் தன்னுடைய சொந்த மனைவியும் தான் மன ரீதியாக பயங்கரமா பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக மாறுகிறது. ஏன்னா எல்லாம் இவரை பயங்கரமா சகிக்கணும் இல்லையா, சகிச்சாதானே வாழ முடியும், சகிப்புத்தன்மையோட தானே வாழ முடியும். அதனால அவங்க ரொம்பவுமே வந்து இறுதி காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அனுபவ ரீதியான கதைன்னு சொல்லலாம். திருமணம் செய்து கொடுக்குறாங்க, நல்ல பணம், நகை, கோல்டு எல்லாம் போட்டு. என்ன காரணம் அப்படின்னா பல ஏக்கரா நிலம், ஸோ நல்ல விவசாயம், மிகப்பெரிய வருமானம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சின்ன வயசுல பெரிய பொறுப்பு, தகப்பன் இல்லாமல் வளர்ந்த பையன், மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண். ஸோ அதனால வந்து ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண் பல வருடம் தன்னோட தாய் தகப்பனோட வீட்டுக்கு போறப்போ சம்மதிக்கல. அந்த வாசல் கூட மிதிக்க கூடாது, வீட்டோட வாசல் கூட மிதிக்க கூடாது, ஒரு நல்ல சாரி கூட வந்து வாங்கி கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு எவ்வளோ அரிசி போடுறேன், எவ்வளோ அரிசி வேக வைக்கிறேன்னு கணக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தைகள் பெற்றெடுத்தா அது கவுண்டிங், அந்த குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சிவ் எவ்வளவோ அதெல்லாம் மெஷர்மெண்ட். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ல தான் அங்கே அரிசியை கொடுக்கக்கூடும், அவ்வளவுதான் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க நல்ல பணம், இவ்வளோ வசதி இருக்கு, ஆனா கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் குழந்தைய படிக்கும். இப்படி பல கட்டத்துல பலர் பாதிக்கப்படுறாங்க.
எல்லாம் பாதிக்கப்பட்டு கடைசியில அவர் மரணிக்கிறார். இந்த பறவைகள் எல்லாம் மொத்தமாக அந்த கூட்டை விட்டு பறக்கிறது. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட உன்னோட அந்த சொத்தை கூட மதிக்கல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி கடுமையான மனிதர்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருந்தாலும், எஸ் சார், மை மதர் இன் லா வாஸ் லைக் எஸ்மா, நிறைய நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்குது. இல்ல இது ரொம்ப வழிகளை இருக்கக்கூடிய கதை தான் இது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ப்ளீஸ் உங்களை நீங்க மாத்திக்கணும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தான் இந்த வழி அனுபவிச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவங்கள கடந்து வந்த முட்புதருக்குள்ள இருந்த இந்த கதையை நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அதனால அந்த வழிகளை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்னங்கிறது. அதே மாதிரி இந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான மனநிலை என்னன்னா, பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட பொறாமை குணம் மிக அதிகமாக இருக்கும். பொறுப்பை தட்டி கழிக்கும் குணமும் மிக மிக அதிகமாக இருக்கும். இப்ப கண் கூட ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க, தவிர இறங்கி அதை அவங்களுக்கு மனசாட்சியோட செஞ்சு தர மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு அதுல ஒரு 100 ரூபா கிடைக்கும், ஒருத்தர் பார்த்து வா நல்ல மனிதன் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சா இவரை விட நல்ல மனிதன் யாரும் இருக்க மாட்டாங்க. இறங்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி யார் உயர்ந்து போனாலும் சரி, யார் உயர்வதாக தெரிந்தாலும் சரி, தன்னோட மனைவியே படிச்சு ஒரு டிகிரி எடுத்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, இந்த மனிதர் ஒத்துக்கொள்ள மாட்டார். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொறாமை குணம், அந்த ஒரு தன்னை விட நல்லவர்களாக மாறி விடுவார்களா அப்படிங்கிற அந்த குணத்தின் மூலமாக அவங்கள சொந்த மனைவியே படிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ரொம்ப எமோஷனல் எம்பத்தி இது அதிகமா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னோட காரியம் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டக்குன்னு கால் விழுந்துருவார், டக்குன்னு அழுதுருவார். தன்னை தாழ்வு மனப்பான்மைய, அவங்களுக்கு நிறைய ஈகோ இருக்கும். அதே மாதிரி இதுவும் அதிகமா இருக்கும். அதாவது சென்டிமெண்டலா உங்களை கமுத்துறதுல இவங்களை விட பெரிய ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. சென்டிமெண்டலா மற்றவர்களை அப்படியே உருக்க வைக்கிறதுல இவங்களை விட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கு இந்த எம்பத்தி அண்ட் எமோஷனல் சிஸ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பத்தி கவலைப்படாம, எதை பத்தியும் கவலைப்படாம ஓகே, தேங்க்யூ. வேற காஃபி குடிக்கிறீங்களா? நம்ம எங்க இது பண்ணோம்? தேங்க்யூ சார் எஸ்மா. காஃபி கொடுத்ததுக்கு. எனக்கு தொண்டை கரெக்டாக இருந்துச்சு, அவங்க கூட கரெக்டாக தந்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. அதனால தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்ப இந்த எம்பத்தி சிஸ்டம் இருக்குல்ல, எம்பத்தி எமோஷனல், இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேம் விளையாடுவாங்க. ஸோ அவங்க காலில் உழுகிறதுக்கும் சங்கடப்பட மாட்டாங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கும் சங்கடப்பட மாட்டாங்க, உங்களை எமோஷனலா பேசி கமுத்துறதுக்கும் சங்கடப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்களுடைய சுயநலம் நடக்கணும். அவங்க இன்னொரு மிகப்பெரிய மோசமான கேரக்டர் அது என்ன கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க சொல்லக்கூடிய செயல், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையை முழுமையாக 100% அடுத்த மனிதருக்குள்ளார திணிச்சிருவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த மனிதர்களுக்குள்ளார அற்புதமாக திணிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நோய்ங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க கம்பல்சரி செஞ்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஒரு பாஸாக இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு அப்பாவா இருக்காங்க, ஒரு அம்மாவா இருக்காங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க அவங்கள எப்படி வேலை வாங்கணும், எப்படி படிக்க வைக்கணும், யாராக அவங்க மாறணும், என்னவாக மாறணும் அப்படிங்கறத தெளிவா இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எந்தெந்த இடத்துல கார்னர் பண்ணணுமோ, எங்க எல்லாம் உங்களை வந்து வளைச்சு பிடிக்கணுமோ அங்கெல்லாம் பக்காவா வளைச்சு பிடிப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகுனா, எந்த ஒரு வழியுமே இல்லாம இறுதியில நீங்க அவங்க சொல்றத மட்டும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இவங்க அதுக்கு யூஸ் பண்றது எம்பத்தி, சிம்பத்தி, எமோஷனல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க அவங்க முழுக்க முழுக்க அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அதை செய்யவும் வச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, தன்னோட இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ இல்ல வந்து அப்பாக்கோ அம்மாக்கோ குழந்தைகளுக்கோ பெருசா ஏதாவது பாதிச்சா கூட பெருசா செலவு பண்ண மாட்டாங்க, அதுக்காக வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க. ரொம்ப கூலா எப்படி காசு மிச்சம் பண்றதுன்னு சிந்திப்பாங்க. பட் அதே டைம்ல அவங்களுக்கு சின்னதா ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே பூதாகாரமாக மாத்தி அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி தனக்கான சிகிச்சையை 100% நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்ல போய் பல லட்சம் செலவு பண்ணி பண்ணிக்குவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? எப்படி தனக்கான நல்ல பொருட்களை வாங்கிக்கிறாங்களோ தனக்கான சிகிச்சையை கூட சிறப்பாக தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்டான மனநிலை இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அவர்கள் எல்லா நிகழ்வுகளையும் முந்திரி கொட்டையாக இருப்பார்கள். எல்லாத்துலயுமே தலை போடுவாங்க. எல்லாத்துல பிரச்சனையிலுமே இவங்க முன்னாடி இருப்பாங்க. எந்த ஒரு ஒரு மிகப்பெரிய தேவையே இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஏதாவது பயங்கரமா ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவங்க முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சபை நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா எந்திரிச்சு நீங்க ஏன் அதை பண்ணல, நீங்க ஏன் இதை பண்ணல, நீங்க ஏன் அதை செய்யல, நீங்க ஏன் இதை செய்யலன்னு சொல்லி பல நபர்களையும் குற்றச்சாட்டு. இப்போ ஒரு கமிட்டி வச்சு நடத்துறாங்க, அதுல அசோசியேட்டட் எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கான எக்ஸ்பென்சிவ பத்தி பேசுறாங்க, வளர்ச்சியை பத்தி பேசுறாங்கன்னா இவர் வந்து தாழ்ச்சியை பத்தியும் பிரச்சனைகளை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் குற்றமும் குறையும் கண்டுபிடிச்சு கடைசியில அந்த கூட்டமே கலைஞ்சு போற அளவுக்கு ஒரு மனிதராக இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாரு, நெகட்டிவான விஷயங்களை எடுத்து அந்த கூட்டத்தையே கலைக்கக்கூடியவராக மாறுகிறார். ஏன்னா இவரை பொறுப்பு கொடுத்து அங்க உட்கார்ந்து நீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டார், பொறுப்பை ஏத்துக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு, ஏன்னா கையிலிருந்து காசு போயிடும், டைம் போயிடும், தனக்கு வேலை போயிடும், தன்னோட வேலைகளை வந்து அவர் வந்து மற்றவங்களுக்காக செய்ய வேண்டியதாயிரும். அதனால அந்த அசோசியேஷனுக்கு இவர் எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு பொறுப்பையுமே ஏத்துக்க மாட்டார். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, கூட்டம் நடந்துச்சுன்னா முதல் ஆளா வந்து எல்லா கேள்வியும் கேட்பார். எஸ் சாருங்கிறாங்க, எஸ் கண்டிப்பா. இந்த மாதிரி நிறைய ஆளு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன நிறைய பண்ணுவாங்க, பார்த்திருக்கேன் சார். அசோசியேட்ல தான் இந்த பிரச்சனை அதிகமா வரும். அவர்கிட்ட எதை சொன்னாலும் எந்த காலகட்டத்திலும் யாருக்குமே நன்மை செய்யற மாதிரி எதையும் செய்ய மாட்டாரு. ஆனா எந்திரிச்சு நின்று கத்து கத்து கத்துவாரு, அது பண்ணுவாரு, பிரச்சனை பண்ணுவாரு, ஹைப்பர் டென்ஷனா இருப்பாரு, ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்க. ஸோ அதனால மற்றவர்கள் வந்து இவங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு திட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக
இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எதையாவது தப்பு பண்ணாங்கன்னு வைங்க, இவங்க தவறுகள் செய்ததாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகா ஸ்டோரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்கியூஸ் பண்றதுக்காக அழகான ஸ்டோரிஸ் நிறைய வச்சிருப்பாங்க. யாரையும் சீக்கிரமா கவர்ந்துருவாங்க. ஸோ அந்த கவர்றம் தன்மையும் அதிகமான ஸ்டோரிஸ் சொல்லக்கூடியவர்களாகவும் மாறுறாங்க. என்ன காரணம்? அவங்க சொல்றது நீங்க கேட்டே ஆகணும். அவங்க எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு வழியில உங்களை மாத்திடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ ஆக்சுவலா இந்த இது எதுக்குன்னா, நீங்க அவங்கள்ட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இது ஒரு அவேர்னஸ் தான் தவிர, யாருக்காவது இருந்தா நீங்க நீங்க மாட்டிக்கீங்க. தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கிளாஸ் தான் இது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்துல யாராலும் மாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருந்தால் அந்த சுயநலம் பிடித்த மனிதனை யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க, எந்த காலகட்டத்திலையும் மாற்றி அமைக்கவே முடியாது. இதுல ஒரு சில கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு, ரொம்பவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது, ஒரு மசூதி இருக்கு, ஒரு சர்ச் இருக்குதுன்னா அவர் வந்து அங்க பெரிய மனுஷனா அங்க போய் நின்றுட்டு இருப்பாரு. ஆனா பொறுப்பெல்லாம் வாங்க மாட்டாரு. ஆனா முக்கியமான ஆளா இருப்பாரு. யாரா இருந்தாலும் வந்து, ஏங்க இந்த மாதிரி தப்பாயிருச்சு, என்ன பண்ணலாம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்ற கருத்து தான் நல்லா இருக்கும், நீங்க வந்து இத செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த மனுஷன் நல்ல மனுஷனா அங்க நிப்பாரு. எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா இவர் என்ன செய்வார் அப்படின்னா, நேரடியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து நேர் தலையில நடப்பார். நேர் தலையில எப்படி நடப்பாரு அப்படின்னா, வீட்டுல இருக்கிற எந்த பொறுப்பையும் செய்ய மாட்டாரு, எந்த விதமான நல்லதையும் அவங்க கிடைக்கிறதுக்கு செய்ய மாட்டாரு, வீட்டுக்குள்ளார இருக்கிற கஷ்டத்தை உணர மாட்டாரு, அவங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுக்க மாட்டாரு. மேபி அவங்கள்ட்ட வந்து நல்ல காசு பணம் இருந்ததுன்னா அதை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம், நிறைய விஷயத்துல வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உலகத்துக்கு சூப்பரா இருக்கிற இந்த சூப்பர்மேன் மக்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவராக இருப்பார். மேபி நீங்க போய் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஆளா இருக்கிறீங்க, போய் அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, டெக்னிக்கும் ஸ்டோரியும் சொல்லி தருவார். உட்கார வச்சு நீங்க வந்து எப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்கலாம், நீங்க வந்து எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது இல்லை, எப்படியெல்லாம் உழைக்கலாம், நல்லா பெரிய ஸ்டோரி சொல்லி தருவார். நீங்க கேட்டது வெறும் 10,000. இந்த 10,000த்துக்கு 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்டோரி சொல்லி தருவார். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த மனுஷன் இன்னொன்னு என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, நேரா போ, உனக்கு 10,000 ரூபாய் வேணுமா, 10 பேர்த்த செலக்ட் பண்ணு, 10 பேர்த்திட்டையும் 1000 கேளு, இல்லைன்னா 20 பேர்த்த செலக்ட் பண்ணு, 500 கேளு, இல்லைன்னா 100 பேர்த்த செலக்ட் பண்ணு, 100 ரூபாயா கேளு, 10,000 ரூபா ஆயிரும்னு அற்புதமான ஐடியாவை தருவார். ஆனா இவர் 100 ரூபாய் தரவே மாட்டார். ஏன்னா அவரோட 100 ரூபாய் போயிருமல்ல, அதுக்குத்தான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள்கிட்ட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஸ்டாப், உன்னோட கேரக்டர் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நீ எனக்கு எந்த விதமான அட்வைஸும் பண்ணாத. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அட்வைசரா இருப்பாங்க. என்னவா இருப்பாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே சிறந்த அட்வைசராக இருப்பாங்க. நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு போய் கேட்டாலும் சலிக்காம அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா அவரோட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவாரா, அவர் அந்த மாதிரி வாழக்கூடியவரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நிச்சயமா அவர்கள் அப்படி கிடையாது. அப்போ தன்னை நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டம்ஸை உருவாக்குவார்கள். ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இவர்கள் செய்யக்கூடியது இறைகளை உருவாக்குவது.
இந்த கேரக்டரோட முக்கிய தன்மையே என்ன அப்படின்னா, விக்டம்ஸை கேரக்டர் அவங்களுடைய இறைகளை உருவாக்குவது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், அவங்க வந்து வாழணும், அவங்களுக்கு வேலையே செய்யாம பணம் கிடைக்கணும்னா யாரையாவது சிக்க விடுவாங்க, யாருக்கிட்டையாவது சும்மாவே வேலையை வாங்கிடுவாங்க, சும்மாவே வேலையை வாங்கிடுவாங்க. அவங்க நல்லவர்களாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இந்த மாதிரி யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஷேர் பண்ணலாம். பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். நான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாதிக்க இல்லையா? நான் நானும் பாதிக்க அதான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் நான். சார் நான் பாதிக்கப்பட்டிருக்கோம். பர்சனலா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். நல்லா அடி வாங்கியிருக்கேன் சார். First, இல்ல ஏன்னா நிறைய பெண்களுக்கான கதை இதுல இருக்கு, அதனாலதான் கேட்கிறேன். ஈவன் எனக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். டெய்லியும் பட்டுக்கிட்டே இருக்கும் சார். அதையும் ரிஸ்க் சார் ரஸ்க் 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 ரிஸ்கா ரிஸ்க் இருந்ததால ரஸ்க் ரஸ்க் சாப்பிடுற சாப்பிடுற மாதிரி. மாதிரி. ஆமா சார். நமக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி மேம். எஸ் சார். நிறைய பேரு நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸார்டர் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க. பிளேமிங் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் கான்செப்டே. ஸோ அதனால பிளேமிங் பண்றது, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, உங்களை வந்து எமோஷனலா அட்டாக் பண்றது, இந்த மாதிரி வந்து சுயமாக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்க கிட்ட எமோஷனலாக மாட்டிடக்கூடாது. நீங்க எமோஷனலா இவங்கள்ட்ட மாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எமோஷனலை வச்சுதான் அதிகமான மனிதர்களை அவங்க கையில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த என்ன சொல்றது, இரையாக மாற்றுவது, இரையாக மாற்றுவதற்காக என்ன வேணாலும் அவங்க கேம் விளையாடுவாங்க. அதனால என்ன ஆகுனா, நீங்க தெரியாம அவங்க போடுற அந்த ஒரு டிராப்ல நீங்க மாட்டிக்குவீங்க. அவங்க போடுற அந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ராப்ல நீங்க சிக்கிடக்கூடாது. ட்ராப்ல மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தாலே விலகி விட வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது. அவங்க வந்து சுயநலவாதிகளாக இருப்பதன் காரணத்தினால். ஆனா அந்த மோசமான சுயநல மனநிலை இருக்கக்கூடியவர்கள், இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதிகமாக மற்ற மனிதர்களையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியவர். இதுல ஒரு பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். என்ன பிரச்சனை? இட்ஸ் a ஜெனட்டிக் டிசார்டர். அதனாலதான் பாவம், தன் ஒரு தாய் வந்து, ஒரு மனைவி இந்த கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, தன்னுடைய மகன் சேம் ப்ராப்ளத்துல இருப்பார். என்ன ஆகுது? சேம் ப்ராப்ளம். தன்னுடைய மகன் இதே அப்பாவோட அப்படியே உளிச்சு வச்ச மாதிரி இருப்பான், வேணா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா இருப்பான். அந்த அம்மா என்ன அளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப ஒரு 30 வருஷம் தொடர்ந்து இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆணோட சகிச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் பெற்ற குழந்தை அதே மாதிரி இருக்கும், ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இட்ஸ் a ஜெனட்டிக் டிசார்டர். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்படியே டிக்டோ இவரும் இந்த பிஹேவியர்ல வருவாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா பிறந்துருவாங்க, சில குழந்தைகள் இந்த மாதிரி மோசமான மனநிலை இருக்கக்கூடிய இந்த டிசார்டர்ல பிறக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அப்ப நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இதுலதான் என்ன ஆகுது அப்படின்னா, சில இடங்கள்ல பெண்களும் இந்த மாதிரியான மனநிலையில மெட்டீரியல்
ஃபேமிலி, நேட்டிரிட்டியல் ஃபேமிலி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில 2ஆ பிரிக்கும் போதுதான் பெண்கள் டாமினேட்டட் ஃபேமிலி, ஆண்கள் டாமினேட்டட் ஃபேமிலியாக மாறுகிறது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சில பெண்கள் தான் வந்து அந்த வீட்டை முழுசா ஆட்சி செய்வாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த டிசார்டர் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதே டைம்ல சில வீடுகள்ல ஆண்கள் வந்து மிகப்பெரிய டாமினேஷன்ல இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க சொல்றதுதான் கேட்கணுங்கிற அடிப்படையில அந்த குடும்பத்தை வந்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சில ஃபேமிலியில இந்த பிரச்சனை தொடர்ந்து மாறிக்கிட்டே ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னன்னா இப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெண்களுக்கு வந்து குறைவான அளவு இந்த நோய் இருந்தாலும் ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவுல இது இருக்குது. ஸோ அந்த ஆண்களுக்கு வந்து பாதிப்பு அவர்களுக்கு கிடையாது. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த ஒரு ஃபேட்டி லிவர் மாதிரி. எப்படி? இது வந்து ஒரு ஃபேட்டி லிவர் மாதிரி. ஃபேட்டி லிவர்னு யாருக்கெல்லாம் வரும்? கறி சாப்பிட்றவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஓவரால் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தர் டீ காஃபி கூட குடிக்க மாட்டாரு, அவ்வளோ நல்ல மனுஷன், ஆனா அவருக்கு ஃபேட்டி லிவர். எஸ்ஆர்னோ? அந்த மாதிரி தான் இது வந்து அந்த தவறை செய்துதான் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. செய்யாதவங்களுக்கும் செய்யறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லவன் நினைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு இந்த மாதிரி உள்ள பயங்கரமான ஒரு கெட்ட குணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இத வந்து சொல்லும் போதே அப்படிதான் சொல்றாங்க, இட்ஸ் லைக் a ஃபேட்டி லிவர் அப்படின்னு. இது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் நோயை போன்றதுதான் இந்த ஒரு மனநிலையும் இந்த நோயும். இது வந்து எல்லாத்துக்கும் வருமா வராதா, இது வந்து இப்படி சரியா இருந்தா சரி பண்ணிடலாமா, இப்படி பண்ணா இது சரியான முறையில் இருக்குமா, இப்படியெல்லாம் நம்ம பல ரீதியில பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக என்னவாகுது, எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் இது இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே வரக்கூடியதாக இருக்குது. யாருக்கு அது தொத்தும் யாருக்கு தொத்தாதுன்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட அனலைஸ் பண்ண முடியாத ஒரு பிரம்மாண்டமான நோயாக இருக்கிறது. சுயமாக இதை வந்து நம்மளே டயக்னாஸ் பண்ணி எஸ்மா அவங்க கண்டுபிடிச்சுதான் இதை சரிப்படுத்த முடியும். அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தால் அவங்க என்னெல்லாம் உங்களை பிளேம் பண்றாங்க, என்னெல்லாம் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, என்னெல்லாம் வந்து உங்களை வந்து என்னெல்லாம் வகையில வந்து கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க ரியலைஸ் பண்ணணும். நிறைய இந்த சென்டிமெண்டல் மூலமாக உங்களை வந்து ஆர்ப்படுத்துறாங்க. இந்த கிளாஸை பத்தியும் அதே புதுசா வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவங்க உங்களோட மொபைல் நம்பரை இதுல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 34வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுல உங்களுக்கு லாபம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வித்தவுட் ஜிஎஸ்டி பில் பண்றோம். நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் வித் ஜிஎஸ்டி, இன்னும் இந்த ஃபீஸ் வந்து டபுள் ஆயிரும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி 34 நம்மளுடைய 34வது பேட்ச்ல உடனடியா பதிவு செய்யுங்க. இன்று இரவு அந்த வகுப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து நம்மளோடது நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும். ஏன்னா யாரெல்லாம் வர்றீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால நீங்க எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முறையில அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா சும்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பணத்தை கட்டி அதுக்கப்புறமா அதை வந்து முழுமைப்படுத்தும் பொழுது இவங்க வந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் இதுல வந்தே தீருவாங்க அப்படின்னு நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம புக் பண்ணலைன்னா அந்த வாய்ப்பை இழந்து விடுவோம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழல் வரலாம்.
ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப பிஸியான ஒரு இடம். சீக்கிரமா அதுல வந்து கிடைக்காது. நம்மளோட லக்கு கரெக்டா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி கிடைச்சிருக்குது. அதனால உடனடியா உங்களுடைய அந்த லைவ் கிளாஸ்க்கான முன்பதிவை உடனடியாக நிறைவு செய்யவும். சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வரலாமா? கண்டிப்பா வரலாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரலாம். ஏன்னா அதுல நம்ம இன்வைட் பண்றதே வித் ஃபேமிலி தான். ஃபேமிலியா வாங்கன்னு தான் நம்ம இன்வைட் பண்றோம். ஸோ அதனால நீங்க வந்து கூட யாரை வேணாலும் கூட்டிட்டு வரலாம். அது ரொம்ப நம்ம வரவேற்கிறோம். உங்களுக்கான இண்டிவிஜுவலான ஒரு வில்லா ரூம் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால ரொம்ப பிரைவசியா ரொம்ப ஜாலியா அதுக்குள்ள இருக்க முடியும். எஸ், ஐ எம் டெஃபினெட்லி கமிங் வித் ஹஸ்பண்ட் வில் ஷார்ட்லி. எஸ், தேங்க்யூமா. ஒரு இனிஷியல் போட்டுருங்க, உங்க பேர் போட்டு. ஸோ அப்போ கன்ஃபார்ம் ஆயிரும் யாரெல்லாம் வர்றீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நம்ம இன்னைக்கு அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலைன்னா ரூம் கையை விட்டு போயிடும். நாங்கள் நேற்று அதுக்காக அவ்வளோ அர்ஜென்ட்டா சனிக்கிழமை இங்கிருந்து எவ்வளோ 150 கிலோமீட்டர் ஓடுற நைட்டு நான் உங்களுக்காக அந்த ஒர்க் எப்போ பார்த்துருக்குறோன்னு பாருங்க. மதியம் நம்ம டிசைட் பண்ணுறோம். நான் இங்கேருந்து நைட்டு நான் அங்கே ரீச் ஆகிறேன் 7 மணிக்கு. அதுக்கப்புறமா ஹில்ஸு மேலே போகிறோம். மேலே போய் ஒரு ரிசார்ட்டாக போய் சுற்றி நைட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது மிட் நைட் 12 o'clock நாங்கள் மேலே இருந்து கீழே வரோம். ஸோ அந்த ஹில்ஸ்லேருந்து உங்களுக்காக ஒரு ரிசார்ட்டும் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு 9 மணிலேருந்து தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஒரு இடமா போய் பார்த்து பேசி அங்கே இருக்கிற லொக்கேஷன் பார்த்து ரூம்ஸ் பார்த்து. ஸோ ஏன்னா லக்ஸரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி இவ்வளோ வேலைகளையும் முடிச்சு நைட்டு ரிட்டன் உங்களுக்காக அந்த சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு அவ்வளோ ஃபாரஸ்ட்குள்ளே இருந்து ரொம்ப யானைகள், புலி, சிங்கம் எல்லாம் இருக்கிற ஃபாரஸ்ட்ல நைட்டு மிட் நைட்ல நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறோம். ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அந்த அவ்வளோ ரிஸ்க் எடுத்து புக் பண்ண ரூம் வந்து கையை விட்டு போயிடும். புரியுதுங்களா எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறோன்னு? ஸோ நீங்கள் வந்து யாராவது அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு தான் அது லைவ் நம்ம போகிறோம். ஸோ அந்த இதில் வந்து நம்ம 8வது பேட்சில் ஜாயின் பண்ணலை. நான் அட்வான்ஸ் வந்து ஜாயின் பண்ணலை. நான் வந்து எப்படி இந்த லைவுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வரலாம். அப்படி உங்களுக்கு வரக்கூடிய மனநிலை இருந்தால் நேரடியாக நீங்கள் அந்த கிளாஸ்க்கு வரலாம். ஏன்னா நம்ம இங்கே எடுக்கக்கூடிய இந்த 6 நாள் கிளாஸை தான் அங்கே 2 நாளில் நம்ம எடுக்க போகிறோம். 2 பகல் 1 இரவு. ஸோ அதை லைவாக நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களும் நீங்கள் நேரடியாக வரலாம். நேராக வந்து தான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது சார் அப்படின்னா வரலாம். நீங்கள் ஆல்ரெடி ஜூமில் இருக்குதாம்மா, நீங்கள் தான் அட்வான்ஸே முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் திரும்ப ஜூமில் இருக்காங்க? ஜூமில் தான் ரன்னிங்கில் போயிட்டு இருக்குதே. இன்னைக்கு 4 நாள் ஆச்சு, இன்னைக்கு 5வது நாள் கிளாஸ் எடுக்கிறோம். திரும்ப ஜூமில் ஏன் கேட்குறீங்க? ஜூமில் தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்குல்ல. ஸோ ஜூமில் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் கண்டினியூவில் இருக்குது, ரன்னிங்கில் இருக்கு. 5வது நாள் இன்னைக்கு திரும்ப கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு சண்முகம் சார் வரீங்களா? கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இங்கே பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறேன் நான். நம்மளோட அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் இல்லை, எக்ஸ்பென்சிவ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். எங்க சார், எந்த ஊர் சார்? ஆனைக்கட்டி. நம்ம போனோம்ல, நம்ம போன அதே இடமா சார்? அங்க வந்து இப்போ வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஆனா உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் இல்ல சார். உங்களுக்கு கோர்ஸ் இல்லை. ஓகே சார். உங்களுக்கு அந்த
செலவு காசு மட்டும் தான் வாங்குறோம். ரூம் வாடகை, சாப்பாட்டு செலவு, டிரான்ஸ்போர்ட், இது 3 தான் வாங்குறோம். உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வாங்குவது கிடையாது. ஃப்ரீ தான் உங்களுக்கு கோர்ஸ். ஓகே சார். நம்ம கத்து கொடுக்கறது ஃப்ரீ உங்களுக்கு. ஏன்னா நம்ம சொன்னாலே டக்குன்னு வர்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கோர்ஸ்க்கான ஃபீஸ் வாங்க வரும்போது நிறைய ஃபீஸா மாறிடும். அதனால இந்த வாட்டி பெரிய ஒரு ஆஃபர் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, யாருமே கோர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் மட்டும் ஷேர் பண்ணா போதும், நீங்க அங்க வரலாம். சந்தோஷமான விஷயம் தானே? யாருக்கும் பெனிஃபிட்டா தெரியுது? உண்மையிலே இது பெனிஃபிட்டான விஷயம் தான் சார். வரத்துக்கு தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குண்டான வாய்ப்பு இருந்தா வாங்க. மற்றவர்கள் யாராவது ஐடியா இருந்தா கூட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்க இதுல வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி வரலாம். ஸோ இதெல்லாம் இந்த வாட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய ஆஃபர். அதே மாதிரி 34வது பேட்ச்லையும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுலயும் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணுங்க. அந்த ரீஜாயினிங் சிஸ்டம் வந்து ஒன்று வச்சிருக்கிறோம். ஏன்னா உங்களை எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஓகே, உங்களை வந்து ப்ராக்டிஸ் கம்மியா இருக்கிறவங்க, கன்ஃபியூஸ் இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் ரீஜாயினிங் கொடுக்குறோம். 34 பேட்ச்ல யார் வேணாலும் 34 பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பதிவுகளை உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க, முடிச்சிடுங்க. எல்லா பதிவும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு அதுதான் ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் நான் கால் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட கோர்ஸ் கவுன்சிலர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி பதில் சொல்லிடுங்க. ஸோ அதனால் அவங்களோட டைமும் நேரமும் மிச்சமாகும், நம்மளோட டைமும் நேரமும் மிச்சமாகும். என்ன நடக்குதோ அதை வேகமாக நடத்தலாம். ஓகே ஓகே. யாராவது ஏதாவது பேசுறீங்களாமா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எஸ் மேம். இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு கருத்து வந்து அது வந்து லேடிஸா இருந்தாலும் அந்த வேலை செய்யறாங்க சார், ஜென்ஸா இருந்தாலும் அந்த வேலை செய்யறாங்க சார். அது வந்து ஃபேமிலியில குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ரெடியா இருந்து அதுக்கு அவங்களுக்கு என்ன அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனே தெரியல சார். அதுதான் சார், ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்கன்னு புரியல. நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பை ப்ராட்டப் அப்படிதான் சார். பர்த்தை விட ப்ராட்டப் தான் சார் ரொம்ப மோசமா இருக்கு. அதுதான் சார் கண்டிப்பா. இது ஆன் பர்த்ங்கிறத விட இது வந்து 98% எப்படி வருதுன்னா, இந்த ஜெனட்டிக்கை விட பார்த்து வளருவதன் மூலமாகத்தான் வருகிறது. ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த சன் அப்படி மாறுறாரு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு வீட்டுல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இந்த சொசைட்டியில கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அந்த மனிதர்கள் இந்த மாதிரி மாறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குதுன்னு நோட்டிஃபை பண்றாங்க. எஸ்மா, கண்டினியூ. வேற யார் பேசுறீங்க? சார், இப்போ இன்னைக்கு நடத்தின கிளாஸ் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் சார். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பார்த்திருக்கேன் சார். அவங்க வந்து கூட இருக்கிறவங்கள கூட அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கறவங்களா தான் சார் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால அதை எடுத்து செய்ய முடியும், ஆனா அவங்க அதுக்கு வர தயாரா இல்லைங்க சார். ஜென்ஸும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. 100% இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னுட்டெல்லாம் நிறைய கேட்ச் பண்ணேன் சார். அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம். பட் இந்த டாபிக், இந்த நேம்ன்றது தெரியாது, பட் இவங்க எல்லாம் இப்படித்தான் அப்படிங்கறத இது நல்லா இருந்துச்சு சார். அவங்க கிட்ட இருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும்
சிந்திச்சு சார். ஏன்னா அவங்க வந்து அவங்க தேவைக்காக கண்டிப்பா காலில் விழுறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். காலில் விழுந்துடுறாங்க. நாம அந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்றது அப்படிங்கறது அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிடுறாங்க நம்மள. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது சார். ஓகேங்க சார், எஸ் சூப்பர் சார். கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் நிறைய காலைல பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் சார். கண்டிப்பா காலில் விழுறாங்க சார். அது ஜென்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும். அவங்க செய்த தப்பை ஆமா கண்டுபிடிச்சிட்டா உடனடியே காலில் விழுந்து அடுத்த இதுக்கு அவங்க மூவ் பண்ணிடுறாங்க சார். நம்மள நாம அவங்கள விட்டு விலகாத கண்டிப்பா மாதிரியும் பண்ணிடுறாங்க சார். சார் அதுதான் ட்ராப் பண்ணுவாங்க உங்களை வந்து ஆமாங்க சார். அப்படியே அவங்க எஸ் சார். ட்ராப்ல சிக்க விட்டுருவாங்க. ஸோ எஸ் அதனால சார். ரொம்ப அதுவும் ஜாக்கிரதையா இல்லாத நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த ஜெனட்டிக்கா கண்டிப்பா நிறைய இருக்குங்க சார். லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க சார். எங்க வீட்லயே லேடிஸ் ஆமா ஜென்ட்ஸ் அந்த ஜெனட்டிக்ல அப்படியே இருக்காங்க சார். ஃபேமிலியில பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் சார் தேங்க்யூ வணக்கம். கண்டிப்பா சார். வாழ்க்கை வளமுடன். வணக்கம் சொல்லுங்க சார். சார் விஜயதர்மன். எஸ் சார் இது வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனா பார்க்காம, தனிப்பட்ட மனிதன்ல இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சில எஸ் கேஸ்டுக்கு மத்த கேஸ்ட் மேல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு சார். கண்டிப்பா ஒரு இருக்க சொசைட்டில கூடாது. வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டி வந்து இதே மாதிரி ஹேண்டில் பண்ற விதமாக தான் இருக்கிறாங்க. காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா நாடுகள்லயும் கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஒரு ஜாதியினர் வந்து நீங்க சொன்ன இந்த கேரக்டர்ல தான் நடத்துறாங்க. கண்டிப்பா சொசைட்டி அப்படிதான் நடக்குது நிறைய. அது ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லாம எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. இது சர்வதேச வியாதின்னு கூட சொல்லலாம். அதை தனிப்பட்ட மனிதனுடைய வியாதி இல்ல, சர்வதேச வியாதின்னு சொல்லலாம். அதை கண்டிப்பா. எல்லா மனிதனுக்குள்ளேயும் வந்து போற ஒரு அருமையான குணம் தான் அது. அருமையான குணம் ஏன் சொல்றேன்னா, இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு மறந்துடுவாங்க. அவங்களே தெரியாது அவங்களுக்கு நானா அதை சொன்னேன் அப்படின்னு கேட்கறது. இப்ப யாரெல்லாம் ஃபீட்பேக் சொன்னாங்களோ எனக்கு நடந்துங்க அத்தனை நபர்களும் அது மாதிரி ஒரு சில நேரங்கள்ல மாறி வந்திருப்பாங்க. எல்லா இடங்கள்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் இந்த கேரக்டர் உள்ள வந்து போகும் சார். எல்லாருக்கும் கண்டிப்பா 10 பேரை வச்சு வேலை செய்யற முதலாளி அப்படி இருப்பாரு. முக்கியமான ஒரு வேலையை செய்யணும், வேலைக்காரன் வந்து ஓடி போயிட்டானா அந்த வேலையை செய்ய முடியாது. அவர் பேசிக்கலி ஒரு அதிகாரமான கேரக்டர். ஆனா பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது 10-40 பேர் வேலைக்கு வரல, நீங்க ஓவரா பேசுறீங்க, நான் வர மாட்டேன்னு குறுக்கு திரும்பிட்டானா எல்லாரும் வேலையும் ஒரு விழுக ரெடியா இருப்பாரு. கண்டிப்பா பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவன் பெரிய சப்போர்ட் உள்ளவனா இருப்பான். எல்லாம் இழந்துட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பஸ் ஸ்டாப்லயோ அல்லது ஏதாவது தெரியாத தேசத்துல போனா அங்க கையேந்தி பிச்சை கட்டு தான் வரணும் அவன். அப்ப அந்த கேரக்டர் அவனுக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி சொசைட்டில வந்து ஒரு 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 ஜெனரேஷன்ல மட்டும் இல்லாம இது பல ஜெனரேஷனா இந்த நோய் வந்து தேசிய வியாதியா வந்துகிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும். நம்மளுமே கூட சில நேரங்கள்ல நம்மளுன்னு சொல்றதை விட நான் என்னையும் கூட சொல்லுது. சில நேரங்கள்ல அது எட்டி பார்த்துட்டு போகத்தான் செய்யுது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனா இது முழுக்க முழுக்க நம்ம நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அவேர்னஸா குணத்தை மாத்துக்கிறது ஒவ்வொரு தனிமனிதனுடைய கடமையாகத்தான் இருக்கிறது. அவ்வளவுதான் சார். எஸ் தேங்க்யூ சார். நம்மளுடைய அந்த பேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் உங்களுக்கு 12 நாள் கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அட்வான்ஸ்ல இருக்கிறீங்க. நம்ம வகுப்பை பத்தி கேக்குறீங்களா என்ன நினைக்கிறீங்க? எஸ் உங்களை தான் கேட்கிறேன். சார் இது ஒரு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அற்புதமான கிளாஸ் சார். அதாவது வந்து உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான இடம். உங்களை நீங்க தெரிஞ்சுங்க. உலகத்துல வந்து எவ்வளவு கருத்து, எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்களை கேட்டாலும் தனக்கு அது புரிஞ்சுட்டா மட்டும்தான் அதை எடுத்தே பயன்படுத்த முடியும். உலகத்துல கருத்து வந்து ஒரு ஒரு கோடி கோடி புத்தகங்கள் இருக்கு, அறிவாளிகள் எழுதி வச்சது. படிச்சவன் புறம் புத்திசாலியான ஆக மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு அவன் செல்ஃபா பண்ணிக்கிட்டா மட்டும்தான். அது புரியுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு உதவி செய்யும். எங்க நீங்க தப்பு பண்றீங்க, எங்க தப்பு பண்ணல, என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்ன்றது எல்லாமே இந்த கிளாஸ் உங்களுக்கு உணர்த்துமே தவிர உங்களுக்கு எதுவும் சொல்லித்தராது. நீங்களே உணர்ந்துக்குவீங்க அதை. அவர் வந்து காற்றாட்டு வெள்ள மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. மறுபடியும் ஆத்துல தண்ணி வந்ததுன்னா நல்ல இடத்துக்கு போகுமா கெட்ட இடத்துக்கு போகுமாலாம் தெரியாது. அவர் போயிட்டே இருப்பாரு. டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. உங்களுக்கு நீங்க அது எது எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கே செல்ஃப் ரியலைசேஷனா வரும். இந்த ரியலைட் பண்ணதுக்கு அப்புறம் இது தப்பு சரி நீங்க மாத்திப்பீங்க.
இப்போ என்னோட பேட்சில் வந்தவங்க எல்லாம் நிறைய பேருக்கு கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில சேஞ்சஸ் ஆனதை பற்றிலாம் தினமும் தான் பேசிட்டு இருக்கிறோம். எனக்கும் சில விஷயங்கள் மாறுது. எனக்கும் நிறைய விஷயங்களை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நவுத்தணுங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் கிடைச்சதெல்லாம் வந்து இந்த வகுப்பின் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் நிறைய விஷயங்கள் கத்திருந்தாலும் எனக்கு இது ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கு. புதிய நபர்கள் யார் வேணாலும் வரலாம், ஆனா ஓடிடக்கூடாது. நின்று பொறுமையா பாருங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க, தயவு செய்து இந்த கிளாஸ்ல நீங்க எதிர்பார்க்காதது உங்க வாழ்க்கையில் ஒண்ணு நடக்கும். அதுதான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கிறதே உங்களுக்கு பின்னாலதான் தெரியும். நீங்க இப்போ உங்க மைண்ட்ல என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்காதுங்க. ஆனா நீங்க எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது அது உங்களுக்கு புரியும் போதுதான் ஆஹா மிஸ் பண்ணிருப்போமோ அப்படின்ட்டு. ஆஹ் இந்த உலகத்துல சட்டங்கள் தர்மங்கள்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹெல்மெட் போட்டா இப்போ போடலைன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அவங்க ஃபைன் கட்டணுங்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டவங்க தான் அதிகம். நம்ம தலையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா நம்ம லைசன்ஸ் இல்லைன்னா உனக்கு ஃபைனு 1000 ரூபாய் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓட்டணுங்கிறத மறந்துட்டு லைசன்ஸ் இருந்தா ஃபைன் கட்ட மாட்டோங்கிறக்கா லைசன்ஸ் ஆடுகள் எல்லாரும் எடுத்த ஆளுகள்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு மோசமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் போட்டா உனக்கும் பாதுகாப்பு, ஏத்தாப்புல வரவனுக்கு பாதுகாப்புன்றதுக்காக தான் இன்சூரன்ஸ் போடலைன்னா ஃபைனும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பண்றோம், போலீஸ் பிடிச்சிருவான்னு சொல்லி இன்சூரன்ஸ் வாங்குற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சொசைட்டில நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அது அது நம்ம எவ்வளவு தூரம் பாதிக்குது, அதன் மூலமா நம்ம எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம், எந்தெந்த முன்னேற்றங்கள் நமக்கு நடக்கப்படுதுங்கிறத ரியலைட் பண்றதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா உதவி செய்யும். நான் வந்து இந்த கிளாஸ்ல உங்களை மாதிரி நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே தவிர சார் எனக்கு தனியா எந்த கமிஷன் எல்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த கிளாஸ் ஆக போகன்னு சொல்லி நான் வந்து ஆக போகன்னு சொல்லி உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு ஒன்றும் பர்சன்டேஜ் இன்கம்ஸ் எல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமா சொல்லணும்னா என்னை மாதிரி நீங்கள் ஒரு மனிதர், ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கும் சில தேவைகள் இருக்கும், வாழ்க்கை இருக்கு, அந்த பூமியில பிறந்துட்டோம். அதை புரிஞ்சு வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும். நிறைய பேர் இப்பெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. என்ன கிளாஸ் எடுக்கிறதுனா அவங்களுக்கு சுயநலமா கிளாஸ் எடுக்கிறாங்க. சுயநலத்துல தானே பொதுநலமே இருக்குது. அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது நமக்கு பயனளிச்சுதான் பார்த்தா நிறைய ஆகா போகணும் விளம்பரம் எல்லாம் போடுவாங்க. போனீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே புரியாது. அப்புறம் அவ்வளவுதான் கான்டாக்ட் பண்ண முடியாது. சாப்பிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பேசிக் சொல்லி கொடுத்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க. அது நீங்க ஒவ்வொரு லெவலா போகும்போது உங்களுக்கு நீங்க விழிப்பா இருக்கணும் சார், அவ்வளவுதான். வந்து ஒரு பள்ளியில வந்து 100 மாணவர்களுக்கு வாத்தியார் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பாரு. எவன் விழிப்பா படிக்கிறானா அவன் 100 மார்க் எடுப்பான். அதனால நீங்க விழிப்பாருங்க. இந்த இந்த வகுப்பை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, குறைச்சு நினைச்சிடாதீங்க, குறைவு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. லாஸ் உங்களுக்கு தான். கஷ்டம் இருக்கு சார், பணம் திடீர்னு 7000 கட்டுங்கிறாரு, 5000 கட்டுங்கிறாரு, 20,000 கட்டுங்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதனால அது பணம் பெருசா தான் இருக்கும். எல்லாருடைய கேள்வியும் இதுதான் இருக்கும், திடீர்னு இவ்வளவு கேட்டா எப்படி கொடுக்கறது அப்படின்னு. ஆனா எப்படியோ தெரியும் கொடுத்துடுறாங்க. அது பெரிய விஷயம் தானே. நீங்க முடிவு பண்ணா வந்துடுது தானே, ஏதோ ஒன்று வருது இல்ல. அது இங்க நடக்கும், அது மேஜிக் மாதிரி நடக்கும். அது எங்க நடக்குது, அவங்க மைண்ட்ல தான் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க, அது எப்படி நடத்த வைக்கலாம்னு சொல்லி கொடுக்க போறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு அம்மா கூட எனக்கு எதுவுமே நடக்கல சார், அப்படி சார் இப்படி சார்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் வந்தப்ப ரொம்ப போரா அழுத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அப்படியே ஜெல் ஆயிட்டாங்க. அவங்க ஜெல் ஆகி இல்ல சார் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இந்த தப்பெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். இது இது இங்க யார் கொடுப்பா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம தப்ப உணர வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதான் பிரச்சனையா. நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பள்ளி நம்ம ஒரு காலத்துல குருகுல கல்வி இருந்தது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் 100 ஆண்டு காலமா அழிஞ்சு போச்சு. நமக்கு இப்ப சொல்லி கொடுக்கப்படுற பாடத்திட்டமே வந்து படு மோசமான பாடத்திட்டமா இருக்குது. அதனால நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பூமியில வாழ்றாங்கிற மாதிரி நம்மளை படிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கு. வாழ்க்கை என்னன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு வகுப்பு இது. இந்த வகுப்பு வந்து இது ஒரு வாய்ப்பு நினைச்சுங்க. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதையும் தாண்டி இது ஒரு லேர்னிங் ப்ராசஸா உள்ள போட்டு உள்ள வந்துருங்க. நீங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் யார் கொடுப்பாரு, நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுப்பாரு. உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான சில சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு. அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அவர் ரீச் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. அவர் ரீச் பண்ண முடியாத அளவுக்குலாம் ரொம்ப தூரத்துல இல்ல. கண்டிப்பா கேட்டா பேசுவாரு, ஐடியாலாம் கொடுப்பாரு, கரெக்டா சொல்லுவாரு. நீங்க கிளாஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு லெசனையும் கரெக்டா நீங்க உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுங்க, சூப்பரா வேலை நடக்கும். நன்றி நன்றி நன்றி. சார் வாழ்க வளமுடன் சார். இது வந்து பணம் கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல சார், இது வந்து மாசத்துக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் மாத்திரைக்கு செலவு பண்றாங்க சார். அதெல்லாம் எதுவும் இல்லாம இந்த இது வந்து
365 நாளும் நமக்கு பயன்படுறோம் இந்த ஜூம் மீட்டிங்கு. லைஃப் லாங் நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ அதுக்கான இது வந்து கொஞ்சோண்டு மணி தான் சார். இது வந்து மேம் எனக்கு இதுக்கு ஒரு கையில் இதுக்கு ஒரு பழமொழி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க மேம். இப்ப சொல்லுங்க சொல்லல, சார். அது ஒரு 100 வருஷம் முன்னாலே சொல்லியிருப்போம் போல இருக்கு காலங்காலமா. யானை போறது தெரியாது, எறும்பு போனால் தெரியும். அது அதுதான் சார் யானையே உண்மை. போயிட்டு கையை விட்டு யானையே கையை விட்டு போயிடும், கண்டுக்க அது மாட்டாங்க. ஆனா தெரியாது சார். எறும்பு தான் ஒத்து பார்ப்பாங்க. ஆமாம் அந்த சார். எறும்பு தான் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. சரி பார்ப்போம், அதுதான் சார். யாராவது அதுதான் பிராப்தம் இருக்கோ வரட்டும். இந்த கிளாஸுக்கு வந்த அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்து அந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டாந்து விட்டுருக்குன்னா, இந்த கிளாஸுக்கு விட்டுருக்குன்னா நம்ம அந்த அளவுக்கு கிஃப்டடாக இருக்கிறதுனால தான் இங்கே கொண்டாந்து விட்டுருக்கு சார். அதை முதல்ல எல்லாரும் உணர்ந்தாங்கன்னா போதும் சார். தேங்க்யூ சார். பைபிள் ஒரு வேர்டு இருக்கு மேம், தேடுகிறவன் கண்டடைவான். பைபிள் ஒரு வேர்ட்ஸ், தேடுகிறவன் கண்டடைவான், எவன் ஒருவன் புதையலை போல் தேடுகிறானோ அவன் நிச்சயம் கண்டடைவான் இருக்கு. அதான் சார். இதுக்கு தான் சார் இங்கே வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் தேடி தேடி எனக்கெல்லாம் லேட்டாக கிடைச்சது சார் சொல்கிற மாதிரி. இதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருந்தா இன்னும் சூப்பராக நம்ம இது பண்ணியிருக்கலாம். அது அப்பெல்லாம் அவங்களுக்கு அதை கேட்கிற பக்குவம் இருந்திருக்காது. இப்பதான் பக்குவம் வந்திருக்கு, அதனாலதான் கிடைக்குது. அதுதான் சார். அது அப்ப கேட்குற சார் பக்குவம்னு இல்லை சார். எப்படி நம்ம அந்த தட்டுங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண. திறக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? தட்டுங்கள் திறக்கப்படும். இவ்வளவு நேரம் தட்டிட்டே இருந்தோம், இப்பதான் சார் திறந்திருக்கு. அதான் சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஆல். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பா உடனே பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. இப்போ உங்களுக்கெல்லாம் சின்னதா ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. உங்க வாழ்க்கை எப்படி வந்து ஒரு மிராக்கிளாக இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய, உங்க வாழ்க்கையை அப்படியே தூக்கி தலையில கமுத்தி போடக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஏன்னா இந்த டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணணும், டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டெய்லி காலையில மெடிடேஷன் கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம், இந்த கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீயா கிளாஸ் கொடுக்குறோம். அது இல்லாம இண்டிவிஜுவலா உங்களுக்கு கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க, 30 days திரும்ப பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம உங்க லைஃப் டைம் ஆக்சஸ், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கான பதில் சொல்வதற்காகவே நானும் காத்திருக்கிறேன். அதே மாதிரி நிறைய கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, குரூப் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு. அதுல வந்தீங்கன்னா தினசரி உங்களுக்கான சப்போர்ட் டெய்லியுமே 365 days. உங்களோட ₹1 கூட, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, அவரோட ரெக்கார்டிங் இந்த யூடியூப் சேனல் இருக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையில மருந்துக்காக ₹1 கூட செலவு பண்ணாம நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக்கை கத்துக்கணும். மெடிசனுக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக் மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலிக்கு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொலீக்ஸ்க்கு, உங்களோட தூர சொந்தத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இதன் மூலமாக உங்களுக்குனால பயனளிக்க முடியும். நீங்க ஒரு சிறந்த மனிதராக மாற முடியும், அது கேரண்டி. ஸோ அதுக்கு நீங்க என்னன்னா, நீங்க இதை கத்துக்கணும், கத்துக்கிட்டு தான் இதை செய்ய முடியும். ஏன்னா இது கத்துக்காம செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா அதோட சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி நிறைய மனநிலையில மாற்றங்களை நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்த வேண்டும். அதாவது எப்படி சொல்லணும்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய அகத்தின் அழகை தெளிவுபடுத்துகிறது. அதனால உங்களுடைய முகம் அழகாக ஜொலிக்கும். ஸோ அதுதான் இதோட மிராக்கிள். ஸோ அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக எல்லாரும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.